என்னங்க என்னங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. என்னம்மா சாம்பாரா? நேத்தும் சாம்பார் தானே? சாம்பார் என்னம்மா? இன்னைக்கும் சாம்பார் தானா? சாப்பாடு தோசையும் சாம்பாருங்க. நேத்தும் சாம்பார் தானம்மா? சாப்பிடுங்க. அம்மா என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தியா? ஆமாங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேம்மா, இனிமேல் ஃப்ரிட்ஜில் வைக்காதானே சாம்பாரை? வைக்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல. சரிங்க, இனிமேல் வைக்க மாட்டேங்க. மதிய உணவு வேலை. என்னம்மா இப்போ என்ன சாப்பாடு? சாம்பார் தாங்க, அதே சாம்பார் தான். என்னம்மா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது? நீங்கள் தானங்க சொன்னீங்க சாப்பாடு சாம்பார் எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கல. சரி சரி, நேற்று மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு மூக்கு பிடிச்சிட்டே சாப்பிடுவோம். பழம் வேணுமே? பழம் தான் எடுத்துட்டு வந்தல. இதான் எடுத்துகிட்டு வரேங்க. என்னங்க என்னம்மா பழம் சில்லுன்னு இருக்கு? ஆமாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க சாப்பாடு தானே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். வாழைப்பழத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுமா. சரிங்க, இன்னும் வைக்க மாட்டேங்க. ஏம்மா இது என்ன வாழைப்பழம் இப்படி தொங்கிட்டு இருக்குது? நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு, அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு அதில் தொங்க வச்சுருக்கேன். அப்படி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, வாழை மரத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, வார்த்தையின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான்னு இருக்கு. அப்போ என்னைய முட்டாள்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் சொல்ல முடியாதுமா, நான் என்னதான் சொல்லிக்கிட்டேன். என்ன